அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் தேவுக்கு எப்படி கிருஷ்ண வேஷம் போடுறேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் முன்னாடி நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் தேவுக்குல. ஸோ 5 மாதம் 10 மாதத்தில் இருக்கும்போது 1.5 வயசு இருக்கும்போதெல்லாம் எடுத்திருக்கேன். நான் இது வரைக்கும் 3 வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெயிலில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி போடுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். முத்து மாலை, அதுக்கப்புறம் இடுப்புக்கு ஒட்டியானம் இது ரொம்ப நாளாகவே எங்கிட்ட இருக்குது. அப்புறம் கிரீடம், இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எக்ஸ்ட்ராவாக இருந்த லேஸு, அதுக்கப்புறம் கலரான லேஸ்கள், பெயிண்ட்டு, இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் கிருஷ்ணருக்கு அப்படின்னாலே புல்லாங்குழல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் இது கோலம் போடுறதுக்கு இருந்த ஸ்டிக்கு. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரீன் கலரில் பீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேட்சாக க்ரீன் கலர் செல்லோ டேப்பும் இருந்துச்சு. ஸோ செல்லோ டேப்பை ஒட்டி வச்சுட்டு அந்த பீட்ஸை தொங்க விடுற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செல்லோ டேப்பை ஒட்டியாச்சு. பீட்ஸை இந்த மாதிரி நூல் வச்சு உள்ளே இந்த மாதிரி கட்டிட்டோம். ஸோ குழல் மாதிரியே இருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏதாவது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுத்து ரொம்ப மெமரபுளாக வச்சுக்கிறதுக்கு. சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பேக்ரவுண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஷால்ஸ், அது என்னென்ன கலர்ஸில் இருக்கோ அதெல்லாம் எம்ப்ராய்டரி ஒர்க்கு அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம். இது டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுற மாதிரி ஒரு செவரு ஒரு பிளேஸை எடுத்துகிட்டு அதில் கவர் பண்ணுற மாதிரி யோசித்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு இதை ஒட்டிட்டோம். ஸோ இதுதான் ரெட் கலர் தான் ஃபுல்லாக நான் பேக்ரவுண்டாக யோசித்து வச்சுருக்கேன். ஸோ இது கரெக்டாக பார்த்து ஒட்டணும். ஷால் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டபுள் சைட் டேப் அப்படிங்கிறது அவ்வளோ தாங்கிறது கிடையாது. ஸோ நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா இது ஓகேவாக இருக்கும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஷால். ஸோ ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இதையும் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டோம். பேக்ரவுண்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளூ கலர் சாரீ போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் பானை வீட்லேயே இருந்துச்சு. ஸோ அந்த பானையெல்லாம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுக்காக அந்த பானை நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஷாலை சுற்றி இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கோம். பானை வீட்டில் இருக்கிற பானை தான் இந்த ரெண்டுமே. இந்த 2 பானையுமே ப்ளெயினாக வைக்கிறத விட கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தோம். ஸோ இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லேஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பெயிண்ட்டும் இருந்துச்சு. ஸோ பெயிண்ட் யூஸ் பண்ணி மிச்ச டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தோம். ஸோ எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ணோம். சும்மா பானையில் ஒரு ட்ராயிங் மாதிரி சும்மா நம்மளுக்கு தோன்றதை நீங்கள் வரையலாம். கண்டிப்பாக ஒரு பானையில் ரெட் கலர் வச்சு நடுவிலலாம் இந்த மாதிரி புள்ளி வச்சுருந்தோம். இன்னொரு பானையில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வச்சு வச்சுருந்தோம். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கே. இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பானை எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா வெண்ணெய் இருந்துச்சுன்னா தான் கிருஷ்ணர் கை விட்டு எடுக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வெண்ணெய் அந்த அளவுக்கு வைக்க முடியாது. ஒரு ஃபோட்டோவுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பேப்பர் ஃபுல்லாத்தையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு மேலே காட்டன் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு வெண்ணெய் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் ஃபீல். பானை நிறைய வெண்ணெய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இப்படி தான் நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், வச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது மேலே குழல் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இது உட்டன் ஸ்டாண்டு.
உட்லேயே பண்ணது, ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் தான் இருக்குது. இதில் வந்து உருளியில் பூ போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருந்தோம். ஸோ இதை கொண்டு வந்து வச்சு இது மேலே பானையை வச்சு அது மேலே வந்து புல்லாங்குழல் வச்சுருந்தோம். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ டெக்கரேஷன்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ தேவுக்கு என்னென்ன எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ தேவுக்கு குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை 2 நாளைக்கு முன்னாடியோ சொன்னீங்க அப்படின்னா நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால். ஸோ இந்த மாதிரி வேஷ்டியை வந்து நீங்கள் 2ஆக கட்டி நடுவில் வர்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு பின் குத்தி வச்சிடலாம். நல்லா பின் குத்திட்டு 2ஆக இருக்கும், அதை வந்து அடி வழியாக எடுத்துட்டு இதில் வந்து ஃப்ளீட்ஸ் மாதிரி எடுத்து பின்னாடி சொருகிடணும். இதை வந்து ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி அந்த மாதிரி நீங்கள் சொருகிக்கலாம், இல்லை 2மே வந்து பின்னாடி சொருகிக்கலாம். அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேஷ்டி இல்லை அப்படின்னா ஷால் வந்து நிறைய கலர்ஸில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இல்லை சால்வையெல்லாம் வந்து நிறையா வீட்டில் வந்து இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் தலையை வந்து சீவி இந்த மாதிரி டப் கிளிப் போட்டு குத்திட்டோம். ஸோ வேறு எதுவும் பண்ணல. அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டு விட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒன்று வந்து முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. கைக்கு வங்கியாக வந்துட்டு இது வீட்லேயே இருந்த ராக்கி கயிறு தான். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி கட்டிட்டோம். இது இருந்த முத்து மாலை அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்புக்கு ஒட்டியானம். அப்புறம் கிருஷ்ணராக இருக்கிறதுக்கு வந்து நாமம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் கலர் சாந்து போட்டு எடுத்து அதில் வந்து நாமம் போட்டுட்ருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பின்னாடி யாராவது டைவர்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நடுவில் வந்துட்டு இன்னொரு சாந்து, எங்ககிட்ட வந்து செந்தூரம் இல்லை அந்த டைமில். ஸோ அதனால் வந்து மெரூன் கலர் சாந்து போட்டு எடுத்து நடுவில் வந்து வரைஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு மேக்கப் போடுறதுல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தேவுக்கு. ஸோ ஒரு வேஷம்னு வரும்போது ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பவுடர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக அடிச்சுட்டு அப்புறம் கிருஷ்ணர் அந்த ஃபெதர் எடுத்து வச்சுருந்தோம். மயில் ரெக்கை இருந்ததை வந்து அப்படியே வச்சுட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் ஏதோ ஒரு நகை எடுத்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அப்படியே இந்த கிருஷ்ணர் ஃபீல் வரும். அப்புறம் கம்மல் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் தேவுக்கு. இது வந்து எப்போவுமே இந்த கம்மல் போட்டதில்லை. இது இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி கம்மல். ஸோ அது நல்லா இருந்துச்சு. கம்மல் ஒட்டி வச்சு அப்புறம் புல்லாங்குழல் கையில் கொடுத்து இந்த மாதிரி பிடிக்க சொல்லியிருந்தோம். தலையில் வந்து கிரீடம் வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிரீடம் வந்து நீங்கள் பார்த்து வைக்கணும். சைஸ் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய சைஸஸ் இருக்குது. இது வெறும் 30 ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கினோம். வெண்ணெயை வந்து எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணி ஃபோட்டோவுக்கு வந்து இது பண்ணிகிட்ருந்தோம். ஸோ குழல் வச்சு வெண்ணெய் அந்த பானைக்குள்ளே வந்து விடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு என்னென்னலாம் தோணுதோ எப்படி எப்படிலாம் ஆசைப்படுறோமோ எல்லாம் அந்த மாதிரி வைக்கலாம். எடுத்து சாப்பிட்ற மாதிரி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் வெளியில் போய் கூட வந்து ஃபோட்டோ செஷன் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கிருஷ்ணர் மட்டும் நிறைய பேர் என்கிட்ட கிருஷ்ணர் மட்டும் கேட்கல, ராதாவும் கேட்டிருந்தீங்க. சரி தேவிக்கே பண்ணி காமிப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து பழைய சின்ன பாவாடை சட்டையும் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஷாலும் இருந்துச்சு. ஸோ அதை 2 போட்டு விட்டுட்டு அப்புறம் க்ரீன் கலர் ஷாலை வந்து இந்த மாதிரி டப் கிளிப் போட்டு பின் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த ஷால் எடுத்து இந்த மாதிரி வச்சிட்டோம். லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஸ்டிக்கர் போட்டு எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சு அப்புறம் மூக்குத்திக்கும் வந்து பொட்டையே வச்சிட்டோம். தலைக்கு வந்து கிருஷ்ணருக்கு கிரீடம் இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு நெத்திச்சுடி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெத்திச்சுடி எங்ககிட்ட இல்லை. ஸோ ஒரு செயினையே வந்து இந்த மாதிரி நெத்திச்சுடி மாதிரி வச்சுட்டோம். அப்புறம் கை நிறைய வளையல் போட்டிருந்தோம்.
அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸை வந்து மெயிலுக்கு அமுச்சு விடுங்க, abisrecipe2017@gmail.comக்கு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ. Thanks for watching.